ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அநாதி சிநேகத்தினாலே எங்களை சிநேகித்து காரணத்தினாலே இழுத்து கொண்டவரை சோத்திரிக்கிறோம். எங்கள் மேலே கொண்ட அன்பினால் இவ்வளவு பிரதானிச்சு பிளவசமாய் கொடுத்தவர் அந்த இயேசோடு கொடுத்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆண்டவரே, அந்த காலத்தின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியான நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே! மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே! தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே! மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே! சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்லுவே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்லுவே. சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா, என்றென்றும் என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னை நேசித்தாரே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா, என்றென்றும் என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னை நேசித்தாரே. சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என்னுள்ளத்தில் நதியாய் பாயுதே, சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும்
2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 10 வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். 2 Corinthians chapter 5 verse 7 to 10. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 17-18 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னபடியே இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிற்று. எப்படி என்றால் பவுலுடைய வாழ்க்கையில் உண்டான ஒரு மாற்றமானது எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் உண்டாகின்ற ஒரு மாற்றமும் அவருடைய ஊழியத்தினுடைய பணியும் அந்த பணியினுடைய நோக்கமும் செய்த விதமும் நம்முடைய வாழ்க்கையிலும் அது ஒரு முன்னுதாரணமாக நான் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் பவுல் தன்னுடைய குருவாகிய இயேசுவை முன்மாதிரியாக வைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களுடைய முன்மாதிரியை வைத்து நாமும் நடக்க வேண்டியது அவசியம். பிலிப்பியர் 3:17 வாசிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவருடைய மாதிரியாக நோக்குங்கள். அதான் பவுல் சொல்ல, நீங்கள் எங்களோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவருடைய மாதிரியாக நோக்குங்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு தான் நமக்கு மாதிரி. அந்த இயேசுவை எப்படி அந்த ஊழியக்காரர் பின்பற்றினாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இயேசுவை நான் பின்பற்ற வேண்டியது அவசியம். ஏனெனில் நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசிகள். முந்தின வாழ்க்கை என்பது வேறு, இப்போது இருக்க வாழ்க்கை வேறு. முன்பு எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்தோமோ அந்த நோக்கம் வேறு, இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை என்பது வேறு. எனவே இதே நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு மக்கள். எனவே 2 காரியங்களை பிரதானமாக இந்த வசனங்களில் பார்க்கின்றோம். முதலாவது அவர் ஆம்பிஷன், நம்முடைய பேராவல். 2வது அவர் அக்கௌண்டபிலிட்டி, நமது கணக்கு ஒப்புவித்தல். நம்முடைய பேராவல் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முற்காலத்தில் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். எபேசியன் சாப்டர் 2 verse 2 onwards. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முன்பு நம்முடைய வாழ்க்கையில் நமது விருப்பம், நம்முடைய மனசு விரும்பினதை செய்து சுவாபத்தின்படி கோபாக்கின் பிள்ளைகளை நாம் வாழ்ந்தோம். ஏன்னாக்கா நாங்கள் எதை நம்ம காண்கிறோமோ அதை தான் நம்புகிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லா ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் படித்து அவர் ஒரு டாக்டர் ஆகிறாரு, உடனே நானும் டாக்டர் ஆகணும். ஒருத்தர் இன்ஜினியர் ஆனால் நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா இன்னும் இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்கலாம். அதே விதமாக இன்றைக்கு சபையில் பார்த்தீங்கன்னாக்கா ஊழியர்களை பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தர் ஒரு பேர் வச்சு பிரசித்தமாக ஆகிட்டார்னாக்கா அதே மாதிரி கொஞ்சம் பேரை மட்டும் மாற்றி அதே விதமாக நாமும் ஊழியம் செஞ்சால் பிரசித்தமாயிடலாம். இப்படி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே பேராவல், ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையும் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிறுத்தியும் நாம் போக வேண்டியது மிக மிக அவசியம். பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் சொல்கிறேன், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன். ஏனெனில் அவரை நோக்கி பார்த்துள்ள எல்லாரும் பிரகாசம் அடைந்தாலும் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஏன்னா அவர் தான் நமக்கு குரு, அவர் தான் நமக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். எனவே அவரை தான் நாம் பின்பற்றி போக வேண்டியது அவசியம். எனவே நம்முடைய பேராவல் முழுவதுமாய் அந்த இயேசுவை நாம் காணாமல் இருந்தாலும் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தும் அன்பிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். உதாரணமாக 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில், நீங்கள் அவரை காணாமல் இருந்தாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், நீங்கள் அவர் தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிற அந்த வார்த்தையை கவனிப்போம். அதை அவர் எழுதும் பொழுது என்ன வித கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட எழுதியிருப்பார் தெரியுங்களா? ஏன்னாக்கா அவரோடு கூட 3 வருடம் அவரோடு கூட வாழ்ந்தவர் தான் அந்த பேதுரு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்த பின்னதாக அவர்கள் விசாரணை காலத்துக்கு கூட்டி கொண்டு போகிற வேளையில் அவரிடத்தில் சேவகர்கள் கேட்குறாங்க, ஒரு வேலைக்காரையும் கேட்குறாங்க, இந்த இயேசுவோடு கூட நீ இருந்து வந்தானே, நீ கலிலேய இருந்தானே, எனக்கு தெரியவே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது என்று மறுதலித்த ஒரு பேதுரு. கூட இருந்து 3 வருஷம் இருந்து கண்ணார கண்டும் அவரை மறுதலித்த அந்த பேதுரு தான். இப்போ புறவினத்தாருக்கு மற்ற மக்களுக்கும் அவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், நீங்கள் அவரை காணாமல் இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், நீங்கள் அவரிடத்தில் தரிசியாமல் இருந்தாலும் விசுவாசம் வைத்து என்று சொல்லி சொல்கிற காரியத்தை அவர் எவ்வளவு பாரத்தோடு கூட அவர் எழுதியிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். ஸோ வி வாக் பை ஃபெய்த்.
அதனால தான் அந்த 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த பொழுது, கடைசி பகுதியில் நான் வாசித்தோம் 17-18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் என்று சொல்கிறார். எனவே இயேசுவை நான் கண்டு நாம் அவரை விசுவாசிக்கலை, இயேசுவை கண்டு நாம் பின்பற்றலை. இயேசுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் சத்தியம் நமக்கு தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அது நடந்த ஒரு சம்பவம், அது சத்தியம். இன்றைக்கே நாம் அவரை காணாமல் இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகள் நம்ம எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கிறோம். ஏன்னா விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆனால் இன்றைக்கு ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, முற்காலத்தில் வாழ்ந்த பிதாக்கள் ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நோவா விசுவாசத்தினாலே அவன் தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளையின்படியே பேழையை ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற தேசத்தை அழைத்த பொழுது, இவெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் வேத புத்தகம்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவரை அழைத்தார், உடனே அவங்க விசுவாசித்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. இன்றைக்கி சாட்சிகளாக வாழ்கிறார்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படியாச்சும் யாராச்சும் ஒரு ஊழியர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை நான் பார்த்தேன், டெய்லி எங்கள் வீட்டுக்கு வராரு, அவர் பார்க்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் அதேமாதிரி நானும் பார்க்கணும் ஆசைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. தோமா அப்படி தான் ஆசைப்பட்டார். நான் அவரை பார்த்தால் வெளியே ஒருபோது நான் நம்ப மாட்டேன் பொழுது ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். எனவே நாம் பாக்கியவான்கள். எனவே அப்படிப்பட்ட பாக்கியவன்களாக இருக்குன்னா விசுவாசத்தை நாம் நடக்க வேண்டியது அவசியம். விசுவாசம் என்பதே நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அதான் நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிமித்தமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ வாக் பை ஃபெய்த் அண்ட் வில்லிங் டு ப்ளீஸ் காட். வாக் பை ஃபெய்த்னா விசுவாசத்தை நடக்கிறோம். இப்போ நாம் விசுவாசத்தை நடக்கிறோம் என்றால் இன்றைக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாம் இருக்கிற அவர் ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் அவர் ப்ராஸ்பெக்ட், இப்பொழுது நாம் நடந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை அந்த விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கிறோமா? எபிரேயர் 12:1 வாசிக்கும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். அப்போ இது ஒரு பிரயாணப்பட்டு போகிற மாதிரி. இப்போ இங்கேருந்து திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு போகிறாங்கனாக்கா, பிரயாணப்பட்டு போகும்போது மெட்ராஸுக்கு போகணுன்ற அவளோடு போய் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுறோம், எந்த ஊர் வந்திருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் என்கிற அந்த ஆவல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த எல்லை வந்து விட்டனே ஒரு திருப்தி, நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம், அப்போ நம்ம இறங்க போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய பிரயாணத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை, அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ப்ரெசன்ட் ஸ்டேட், இப்பொழுது நாம் எந்த நிலைமையில் நாம் இருக்கின்றோம். உதாரணமாக வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டுப்போம். ரோமஸ் சாப்டர் 13:11 onwards. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும், நாம் விசுவாசிகள் ஆன பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதை பார்க்கிலும், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். எனவே நாம் பிரயாணப்பட்டு போகிற வழியிலே நாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம்னு பார்க்குறோம், எவ்வளோ தூரம் போகணும்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னதாக நான் 40 வருஷம் ஊழியம் செஞ்சேன் அப்படின்னாக்கா யோசித்து பார்ப்போம், 40 வருஷம் வந்தாச்சு, இன்னும் எவ்வளோ சமீபமாக இருக்கிறோம். எப்போ வேணாலும் சாவு திருடனை போல் வரும், இப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்கிறோம் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க போகிறோமா? அல்லது ஆவிதியில் கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு விட்டோமா? அல்லது ஆழ்தியில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தில் மாத்திரமல்ல, கீழ்ப்படுதலில் நாம் எப்படி இருக்கின்றோம்? முதலில் ஆண்டவருக்கு பயந்த பயம் எப்படி இருந்தது? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்றைக்கு இருந்த தாழ்மை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி ப்ரெசன்ட் ஸ்டேட் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அந்த விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இப்படிப்பட்ட பண்புள்ளவர்களாய், இப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாய் இருப்பார்கள். எனவே அவர் ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் அவர் ப்ராஸ்பெக்ட். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், முதலாவது உயிர்த்தலிலே நாம் பங்குள்ளவர்களாய் நாம் மாறப்போகிறோம், அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டது என்கிற எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே வளர்ந்து பெருகி கொண்டே நான் போவோம்.
அது பெருகிக் கொண்டே போக வேண்டியது மிக மிக அவசியம். இதே 2 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், தேவனாயும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஏன்னா இச்சையினாலே உலகத்துக்கு உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அப்படியே திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்முடைய நடந்தால் இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவியில் வளரலாம், இன்னும் அவருடைய சாயலிலே வரலாம். அதை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காணுகிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த மறுரூபம் உள்ளான மனிதனில் இருக்க வேண்டியது அவசியம். புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே போகிறான். அதனால் 2 கொரிந்தியர் 4:16 சொல்கிறார், எங்கள் புறம்பான மனிதனான அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். எனவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எனவே நம்முடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் இன்றைக்கு நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது, அதே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது? 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிக்கும் பொழுது, இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி இரட்சிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே. நாம் அது மாத்திரமல்ல, தீத்து 2:13 வாசிக்கிறோம், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியமும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமாகலையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்ப்பு என்ன? எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ அவர்கள் மரித்து எத்தனை ஆண்டு ஆகிவிட்டது? ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. அந்த 3500 ஆண்டுகளாக இன்னும் அவர்கள் இந்த பலன் அடைய போகிறதில்லை, இன்னும் அடையலை. ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்தில் விசுவாசம் இருக்கும்? யோபுக்கு எந்த விதத்தில் அந்த விசுவாசம் இருந்துச்சு, அது எதிர்பார்ப்பு இருந்தது. என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என்று சொல்லி அவ்விதமாய் அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தபடினால தான் தேவனுடைய விசுவாசமாக இருந்தார்கள், நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஸோ வி ஷுட் வாக் பை ஃபெய்த். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் முடிக்கிற வரைக்கும் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால தான் கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியன் சாப்டர் 2 verses 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. இன்னொரு வசனம் கூட வாசிக்க கேட்போமே. பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். பவுல் தன்னுடைய இறுதி நாட்களிலே அந்த பிலிப்பு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் பொழுது 24வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பிலிப்பியன் சாப்டர் 1 verse 24. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா? உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன். எனவே இவருடைய ஊழியத்திலே அந்த நிச்சயம் நம்பிக்கை இருந்தது. அதே நிச்சயம் நம்பிக்கை அந்த விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு கூட அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். எனவே வாக் பை ஃபெய்த். 2வது வில்லிங் டு ப்ளீஸ் காட். அப்போ தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த பொழுது 7வது வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:7 வாசிக்க கேட்போம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம காணக்கூடிய விதத்தில் நம்மோடு கூட இல்லை, ஆனால் காணக்கூடாத விதத்திலே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்குள் வாசமாக இருக்கிறார். இன்றைக்கு யோவான் 14:16-17 வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடைய கூட என்றென்றைக்கு இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அது மாத்திரமல்ல, யோவான் 14:23-24 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். எனவே இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு கூட அவர் வாசமாக இருக்கிறார். நேரடியாக விசிபிளாக காணக்கூடிய விதத்தில் அவர் இல்லை.
அப்போ இந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு நாளிலே நாம் காணக்கூடிய வண்ணமாக நாம் அவரை போய் பார்க்க போகிறோம். அது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ எனவே அவர் இப்போ இருந்தார் இல்லை. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் இருக்கிற வரைக்கும் பெற்றோருக்கு பயந்து கொண்டு அவர்கள் வாழ்வார்கள். ஒரு மாணாக்கன் என்ன பண்ணுவான், வாத்தியார் டீச்சர் வராத வரைக்கும் கிளாஸில் ஆட்டம் போட்டுட்ருப்பான். டீச்சர் வராங்கன்னொன்னே என்ன பண்ணிடுவாங்க, உடனே பயந்துட்டு அடக்கமாக இருப்பாங்க. வெளியில் போகும்பொழுது அதே மாதிரி யாராச்சும் ஒரு தவறான காரியம் செய்து கொண்டு இருந்தால் தைரியமாக செய்வாங்க. தெரிந்தவர்கள் அவர்கள் ஊரில் அறிந்தவர்கள் யாராச்சும் வந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு மாய்மாலம் பண்ணுறது. இப்படிப்பட்டது தான் பவுல் சொல்லும்பொழுது சொல்கிறார், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் காணாவிட்டாலும் நான் சமீபமாக இருக்கிறது மாத்திரமல்ல தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நெருக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம். அவன் எகிப்திலே அவன் அடிமைத்தனத்தில் அவன் இருக்கின்றான். அடிமையாக விற்கப்பட்ட அந்த இடத்திலும் அவன் என்ன பண்ணுகிறான், ஆண்டவருக்கு பயந்து அவன் வாழ்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே அங்கே யார் வேறு விசுவாசிகள் யாரும் இல்லை, மற்ற அந்த சபை மக்களோ அல்லது வேறு யாருமே இல்லாத நாட்களிலே அவன் அப்பிதமாய் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். நோவாவை குறித்து வாசிக்கிறோம், தானியலை குறித்து நான் வாசிக்கிறோம், யோபை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்துகிற பிரியமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா எல்லாம் விசுவாசத்தினாலே. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் எப்பொழுது தேடுகிறோம்? இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரை தேடுகிறோம். அப்படி இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேட வேண்டும். யார் அதை தேடுவார்கள்? யார் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ, யாருக்கு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அந்த நித்தியத்தின் மேலே, அந்த காணக்கூடாத அந்த மகிமையான வாழ்க்கையின் மேலே யாருக்கு நம்பி இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவார்கள். எனவே 2 காரியங்களை வாசிக்கிறோம், மோட்டிவ் ஆஃப் அவர் லைஃப், அந்த மேனர் ஆஃப் அவர் லைஃப். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமும் வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய நிலைமையும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பவுல் எபேசருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க எபேசியர் சாப்டர் 4 verse 1 onwards. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எனவே அவர் நமக்குள்ளே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நமக்குரிய நம்பிக்கை என்ன? எந்த நம்பிக்கையோடு வாழ்கிறோம்? அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற காரியங்கள் இருக்கிறதா? பவுல் 3 காரியங்களை தன்னுடைய நிருபங்களிலே சபைக்கு எழுதுவது 3 காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவார். அதில் என்ன சொல்வார்? உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமை. ஏன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 நிலைத்திருக்குது என்று சொல்லுவார். இந்த 3 காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், நம்முடைய மேனர் ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது? நம்ம மோட்டிவ் சரியாக இருந்துச்சா, நோக்கம் சரியாக இருந்தாக்கா, அந்த ஆண்டவர் மேலே விசுவாசம் சரியாக இருந்தால் அதற்கேற்ற வாழ்க்கை தான் நமக்குள்ளே இருக்கும். இப்போ தானியலை குறித்து நான் பார்க்குறோம். அந்த தானியல் புறதேசத்தில் இருக்கிறான், சரிபட்டு போகிறான். எவ்வளோ நாள் ஆகும்? 70 வருஷம். நம்ம 70 வருஷம் அங்கே இருந்து திரும்ப நம்ம போக மாட்டோமா தெரியாது தேசத்திற்கு. அதனால் இருக்கிற வரைக்கும் சரி, வேறு வாழ்க்கை இல்லை, நம்ம இருக்கிறத அப்படியே அனுபவிச்சுட்டு போகலான்னு இல்லை. அவன் எப்போது கர்த்தருக்கு பயந்தவனாய், கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தவனாய், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்த தானியேலும் மாத்திரமல்ல அந்த வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனவே உண்மையிலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு தீங்கு செய்வதற்கோ தவறு செய்வதற்கோ அவன் ஒருபோதும் துணியவே மாட்டான். அப்படிப்பட்ட எண்ணம் வரும்பொழுதே அவன் ஆவியானவர் அவனை சுட்டி காண்பிப்பார். ஏன்னா அவனுடைய நல்மனசாட்சி உடையவனாக இருந்தான் என்றால் உடனே இது நன்மை தீமை என்றது ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தி விடுவார். உடனே அவனுடைய வாழ்க்கையிலே அதற்கு அவன் இடம் கொடாமல் அந்த எபிரேயர் 12 வாசிக்கப்படிய பாவமான நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறபடி எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்படுவான். எனவே மனமேட்டிமை உள்ள இந்த எண்ணமும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆவியானவர் இன்றைக்கு தம்மை தாமே தாழ்த்தி இயேசுவை தான் உயர்த்துகிறார். இயேசு வாழ்ந்த நாட்களை தன்னை தாழ்த்தி இயேசு பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். எனவே அதே விதமாக பரிசுத்த ஆவி பெற்ற ஒவ்வொருவனுடைய தன் வாழ்க்கையை தன்னை வெறுமையாக்கி இயேசுவை தான் முன்னிறுத்துவார். அதுதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்களையே அறிவியாமல்
இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம். ஏன்? வாட் இஸ் த மோட்டிவ்? அந்த இயேசுவை தான் முன்னிறுத்தினா தான் இயேசுவை அவர்கள் விசுவாசிப்பார்கள். இயேசுவை விசுவாசித்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இயேசுவை விசுவாசித்தால் தான் அவர் மனக்கண்கள் அவர் திறக்கப்படும். இயேசுவை விசுவாசித்தால் தான் அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு அவள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அந்த கர்த்தருடைய மகிமையை, இழந்து போன மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 22, 23, 24 வசனம் வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 3 verse 22, 23, 24. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையை ஆதாரமாக வைத்து செலுத்தப்பட்ட பலியாக இருக்கிறபடியினாலே விசுவாசித்தால் போதும், ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கி விடுகிறார், நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி விடுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார், நம்முடைய ஆத்மாவுடைய ஜீவனை கொடுத்து மனக்கண்களை திறக்குகிறார். எனவே நம்முடைய நோக்கம் எல்லாம் முன்பு வாழ்ந்தது போல அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசியாக இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய குறிக்கோள், லக்கு எல்லாமே மாறிவிடுகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆம்பிஷன். நம்முடைய பேராவல் என்ன? பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். எனவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருந்த சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எபிரேயர் 3:1 வாசிக்கும் பொழுது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே மோட்டிவ் ஆஃப் அவர் லைஃப். எனவே எந்த இடத்தை விட்டு நாம் எங்கே போகிறோம், எங்கே நாம் நம்முடைய வாழ்க்கையில் முடிவு எங்கே இருக்க போகிறது? இந்த உலகத்திலே சரீரத்தினுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் முடிவில்லாத ஒரு வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் எபிரேயர் 6:18 அப்படி வாசிக்கிறோம். Hebrews chapter 6 verse 18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எனவே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையில் உறுதியாக நாம் இருப்போமானால் இயேசுவை காணாமல் இருந்தாலும் நாம் இயேசுவை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டியது அவசியம். பவுலுக்கு அப்படிதான். அதான் கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது 10வது வசனத்தை சொல்லுகிறார், நான் மனிதனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. எனவே அவர் அப்போஸ்தலனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் நாம் தேவனை தான் பிரியப்படுத்த வேண்டியது அவசியம். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறியுடனே வானம் திறக்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே மத்திய 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலையிலேருந்து இன்னொரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசு என்ன சொல்கிறார் சாட்சி, நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்தின் முடிவு பிறந்தான் சில நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையிலவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா, அல்லது நமக்கு பிரியமானதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா? இன்றைக்கி அப்படியெல்லாம் போதிக்கிற மக்களெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாம் எதெல்லாம் விசுவாசத்தில் எதை கேட்டாலும் அவர் செய்வார், எதை கேட்டாலும் செய்வாரா? பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எனவே நம்முடைய மோட்டிவ் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் த மேனர் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நம்முடைய இருக்கிறதா? இன்றைக்கு அந்த அனுபவமும் அந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவர்களாக இருந்தால் அந்த அன்பிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இனி வரப்போகிற நாட்களிலே அந்த அன்பிலே நாம் குறைந்து போவோமானால், அன்பிலே நாம் தனிந்து போவோமானால் ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழவே முடியாது. அதனால தான் வாசிக்கிறோம், இன்றைக்கு சரீரத்திலே இன்றைக்கு இந்த கூடாரத்தில் நாம் வாசம் பண்ணுகிறோம். இன்றைக்கி இயேசு நமக்கு காணக்கூடிய விதத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவரோடு இருக்க நமக்கு ஆசை இருக்கிறது. அது அதிக நன்மையாக தான் இருக்கும். அதனால் நாம் இன்றைக்கு சரீரத்தை விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது நாம் அவரோடு கூட காணக்கூடிய விதத்தில் அவரோடு கூட இருப்போம். எனவே அவரோடு இருந்தாலும் அவரோடு நாம் இல்லாவிட்டாலும் எப்படி இருந்தாலும் அவருக்கு பிரியமாக நாம் வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். தட் ஷுட் பி அவர் ஆம்பிஷன்.
ஸோ வி வாக் பை ஃபெய்த் அண்ட் வி ஆர் வில்லிங் டு ப்ளீஸ் அவர் காட். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற வாழ்க்கையும் காணப்பட வேண்டியது அவசியம். ரெண்டாவது காரியம் அவர் அக்கௌண்டபிலிட்டி. அதே 2 கொரிந்தியர் புத்தகத்தில் மறுபடியும் 5ஆம் அதிகாரத்தில் அது 9-10 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 9 and 10. அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேரும் பொழுது அவர்கள் என்ன வேலை செய்ய சொல்லுகிறார்களோ அந்த வேலையை செய்வதற்கு அவர் நமக்கு ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்பை நாம் உண்மையுத்தமாய் செய்தோமானால் அதற்குரிய பலன் நமக்கு உண்டு. நான் ஒரு காலத்தில் 1975ஆவது ஆண்டில் ஒரு அரசாங்க வேலையில் நான் போய் செய்த பொழுது, அந்த அரசாங்க வேலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வேலை. நான் செஞ்ச இடத்துல ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதே 2 ரூம் தள்ளி அங்கே இருக்கிற அதே இதில் வேலை செய்கிறவங்க தான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒர்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க ஒரு பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் வந்தாலே பெருசு ஒரு நாளைக்கு. அதை கையெழுத்து போட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. டீ டைம் வந்தால் டீ டைமில் டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் கூட நினப்பேன், என்னடா அவங்களும் நல்லா ஒன்றும் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு நம்மளோட சம்பளம் ஜாஸ்தி வாங்குறாங்க, நமக்கு இவ்வளோ இது வேலை இருக்கே அப்படின்ட்டு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வசதியாக இருப்போமானால் உண்மையற்றவர்களாக நாம் போய்விடுவோம். அதனால் நான் என்ன அதிகமாக வேலை செய்யும்போது எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு என்ன சொன்னாங்க, அந்த வேலையில் எனக்கு டைப் ரைட்டிங் வேறு இங்கிலீஷ் ஹையர் பாஸ் பண்ணதுனால எனக்கு டைப்பிங் கொடுத்தாங்க. அந்த டைப்பிங் கொடுக்கும்போது அது சொல்கிறாங்க, எனக்கு ஐடியா கொடுக்குறாங்க, நீங்கள் தப்பாக அடித்தாக்கா திரும்ப உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தப்பாக அடிங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ஆமாம், டைப்பிங் ஹையர் பாஸ் பண்ணியாச்சுனாக்கா தப்பாக அடிக்க வராது, சரியாக தான் அடிக்க வரும். அதனால் இதற்காக நம்ம தப்பாக அடிக்க முடியுமா? ஆனால் நம்மளுடைய வேலையை நம்ம ஒழுங்காக செய்ய வேண்டியது அவசியம். இது நம்முடைய மனசாட்சியை நமக்கு சொல்லும். எனவே ஒரு பொறுப்பில் நான் வைத்திருக்கும் பொழுது உண்மை உத்தமாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதனால தான் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி 2 காரியம் வாசிக்கிறோம். ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ், 2வது ஃபுல்ஃபில் லார்ட்ஸ் வில். எனவே உண்மையுள்ள சேவையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவராய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா உண்மையுள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருப்பார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 44-45 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 24 verse 44 and 45. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே நான் அந்த வேலை செஞ்சப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா வேலை செய்கிறேன்னொன்னே காலையில் போனோன்னே என்ன பண்ணுவாங்க, 7:30 போனோன்னே என்ன பண்ணுவாங்க, முதல்ல கையெழுத்து போட்டோன்னே நிறைய ஒரு ஃபைல் அப்படியே அடிக்க கொடுத்துருவார். ஏன்னா அவர் நல்லா செய்கிறாருன்னொன்னே அவருக்கும் வேலை நடக்க, அவரும் உண்மையான ஒரு வேலைக்காரர் தான். அந்த என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டு ரொம்ப அவரும் உண்மையாக வேலை செய்கிறவர் தான். எனவே நம்ம உண்மையாக செய்கிறோன்னு என்ன நிறையா வேலை கொடுத்தாங்க. நிறையா வேலை கொடுத்தோன்னே என்ன பண்ணேன், அதுக்காக நான் சோர்ந்து போகலை. அந்த வேலையை ரொம்ப சின்சியராக என்ன பண்ணேன், ரொம்ப வேகமாக அந்த வேலையை அடிச்சுட்டு நான் செய்ய கொஞ்ச நாள் ஆனவுடனே அதே விதமாக காலையில் போய் நான் கையெழுத்து போடும்போது அவர் ஃபைல் நிறையா கொடுக்கும்போது என்ன சொல்வார், நீங்கள் உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மெதுவாக செய்யலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறதுல நாம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். உண்மையாக செய்கிறது மாத்திரமில்லை, அந்த வேலையை சரியாக செய்து முடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் நாம் இருப்போமானால் இதைவிட எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் உண்மை உத்தமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 25 verse 20-23. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமும் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இவனிடத்தில் ஆண்டவர் கொடுத்த தாளந்து இருக்கிறது. ஆனாலும் தாளந்தை அவன் என்ன பண்ணல, பெருக்கவே இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உள்ளதை அவனிடத்திலேருந்து எடுத்து இல்லாதவனத்தை 5 தாளந்து உள்ளது கொடுத்தா அவனுக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கை இருக்கிறது, இவன்கிட்ட கொடுத்தா அதை விருத்தி பண்ணுவான் என்று சொல்லி இன்றைக்கி எவ்வளோ பேர் இவ்வளவு பேர் ரட்சிப்பை பெற்று ஆண்டோடைய அன்பை ருசித்த இன்றைக்கு மக்கள் எவ்வளோ பேர் இந்த வாழ்க்கையிலே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய கூட்டத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்தியிருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையிலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சபைகளிலே அதிகமான கூட்டம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் எவ்வளவு பேர் அந்த கூட்டங்களில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வரங்கள் இருக்கிறது. வரங்களை வைத்துக்கொண்டு கூட்டங்களை கூட்டுகிற மக்களை நாம் பார்க்கின்றோம். வியாதியா, வேதனையா, வருத்தமா, கவலையா, இதை சொல்லுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. மனம் திரும்பலையும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் கடவுது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் ஆதி திருச்சபையில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் செய்தாங்க. இப்போ இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அதை விட்டு வேறு வழியில் சொன்னாக்கா கூட்டம் வரும், கூட்டம் வந்ததுக்கப்புறம் அதை சொல்லலாம். இன்றைக்கி நிறையா ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு இந்த வியாதி சுகமாகுது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அற்புதம் நடக்குது, இது சொன்னோன்னே நிறையா பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 1000 கணக்கில் கூட்டம் வந்துடுது. அந்த சமீபத்தில் இந்த ஊழியக்காரர் தான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், இன்றைக்கி நிறையா பேர் தேசத்திற்காக ஜெபிக்கிறது இல்லை, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, இன்றைக்கி தங்களுடைய சொந்த காரியத்திற்காக உலக காரியத்திற்கு தான் ஜெபிக்கிறார்கள் என்று அதே ஊழியக்காரர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஊழியக்காரருடைய கூட்டங்களுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள். ஆரம்ப காலத்தில் அந்த நம்பிக்கையோடு கூட வரவழைத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அந்த பாரம் வந்த உடனே இப்போ அதனுடைய எல்லா தவறுகளும் அந்த விசுவாசிகள் மேலே அந்த போட்டால் அது ஒருபோது ஆண்டவர் கேள்வி கேட்பார். நீ முதலே சொல்லி நீ கடினமான உபதேசமாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் ஒதுங்கி கொண்டால் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்தது. இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்? அப்படி சீசர்கள் அதிகமான பேர் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அதனால் கூட்டம் வராதுன்றதுக்காக நாம் அப்படி இருக்கக்கூடாது. யோவான் சொன்னாங்க அப்படி இல்லை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 10 verse 40, 41 and 42. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். விசுவாசம் உள்ளவர்களான யோவான் இடத்துல விசுவாசம் வைக்கல, இயேசுவின் இடத்துல விசுவாசம் வச்சாங்க. இன்றைக்கு மக்கள் எல்லாரும் அந்த ஊழியக்காரர் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஊழியக்காரர் ஜெபிச்சா நடக்கும், ஊழியக்காரர்கிட்ட போனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது அந்த வார்த்தையை இன்றைக்கி நம்ப மாட்டேன்றாங்க கிறிஸ்துவ சமுதாயம். இன்றைக்கி அங்கே போனாக்கா நமக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சால்வ் ஆகும். முடியுமா? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனவே இந்த விசுவாசம் இன்றைக்கு இல்லாமல் இருந்து இன்றைக்கு மனிதர்களையும் புனிதர்களையும் நம்பிக்கொண்டு போனால் எப்படி அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்? ஏன்னா விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் we should have faithful service and fulfill our God's will. நம்முடைய தேவனுடைய சித்தத்தை செய்யணும்.
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போவதில்லை. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து வாசிக்க இப்போ மேத்யூ சாப்டர் 7 verse 21 onwards. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? என்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக ஒருவன் செய்கிறானோ அன்றைக்கே ஆண்டவர் அந்த ஊழியத்தை அந்த காரியத்தை அங்கீகரிக்கவே மாட்டார். இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வரங்களை அபியாசப்படுத்தி கொண்டே இவர்கள் ஊழியம் செய்து கொண்டே போகலாம். ஆனால் என்றைக்கு அவர்கள் வழி விலகுகிறார்களோ விலகுகிற காலத்திலிருந்து ஆண்டவருடைய கிருபையை அவர்கள் போக்கடித்துக் கொள்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வழி விலகும் பொழுதே ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன்னாக்கா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 64, 65 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 6 verse 64 and 65. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே விசுவாசம் இருந்திருந்தால், கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்திருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னமாயிருக்கிறார், கர்த்தர் காண்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களே என்றால் அது சூதும் வஞ்சகமான காரியங்களை அவர்கள் ஒருபோதும் போதியிருக்க மாட்டார்கள். பவுல் அதனால தான் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வந்தபொழுது இயேசுவை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாது ஞானத்தோடாது அறிவிக்கிறவனாக வராமல் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறு ஒன்றை உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய ஆவிக்கு மறைவான சிறுசி ஒன்றும் இல்லை. எனவே என்ன வார்த்தை சொல்லுகிறோம் என்பதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், எதை பிரசங்கிக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி நாட்களிலே அநேகர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி தங்களுக்கு விருப்பமான போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எனவே எந்த ஊழியராலும் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கவே முடியாது. எந்த சபையும் ஒரு ஸ்தாபனமும் ஒரு ஆத்மாவை ஒருபோதும் விடுதலையாக்கவே முடியாது. குமாரன் ஒருவர் மாத்திரமே விடுதலையாக்க முடியும். எனவே அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது தான் நமக்கும் பலன் உண்டு. அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதை விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் அது பலன் கிடைக்கும். எனவே we should fulfill his will. அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அவசியம். இதே தான் இயேசு செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தை, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனமாக கேட்போம். ஜான் சாப்டர் 17 verse 4 onwards. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். 8வது வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய சித்தை நீ செய்யும்படி நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார் இயேசு. உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் யாருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கு காலையில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இன்றைக்கு கர்த்தர் தெளிவாக என்னோடு பேசினார். அவர் பேசி 2000 வருஷமாக இன்றைக்கி அந்த பைபிள் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் ஆவியானவர் எழுதுனது தான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யாரை பிரியப்படுத்தும்படி இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது? மனிதரை பிரியப்படுத்தும்படி சொல்லப்படுகிற வார்த்தைகளா, அல்லது இன்றைக்கி ஏதோ ஊழியம் செய்யணுன்ற கட்டாயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளா? இன்றைக்கி யோசித்து பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை நாம் தரித்துக் கொள்வோமானால் அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்திற்கு கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அதன் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும்.
அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆக்கினை அயர்ந்திராது, உறங்காது, நிச்சயமாக அழிவு தான் வரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய ஊழியங்களிலே மனிதர்களை பிரியப்படுத்த தான்ன்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மனிதனுடைய யுக்தியிலும் புக்தியிலும் வருகிற காரியங்களை அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் விடுதலை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். போலியான அற்புதங்கள், பொய்யான அதிசயங்கள் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது இன்னும் அதிகமாக நடக்கும் என்று சொல்லி வருகிற நாட்களை ஆண்டவர் எச்சரிப்பாய் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9 எழுதி வைத்து விட்டார். எனவே சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நாம் அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அதே தான் சொல்கிறார். என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். ஸோ அதே சொன்ன வார்த்தையை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்பொழுது மூப்பர்களை அழைத்து, எபேசு சபையில் மூப்பரை அழைத்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹி ஃபுல்ஃபில்டு ஹிஸ் லார்ட்ஸ் வில். அவருடைய ஆண்டவருடைய அந்த வேலையை, அவருடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். இதான் இயேசு கல்வாரியில் செய்தது. பிதாவே உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதுதான் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று தைரியமாக சொல்லுகிறார். பேதுரு, நான் என் சரீரத்தை விட்டு பிரிந்து போகும் காலம் வந்தது என்று அவரு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கூடாரத்தை விட்டு நான் போகப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். எனவே தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். ஏன்னாக்கா எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தொண்டு செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு, சேவை செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்கள் வருதோ வரலையோ நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுவதுடைய சத்தம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், ஆண்டவர் சொன்ன வேலையை செய்கிறான். பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புவது கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்தான். அவன் சம்பாதித்த ஆத்துமாக்கள் கூட இயேசுவை பார்த்தோன்னு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே எல்லாம் இயேசுனிடத்தில் போய்விட்டார்கள். அப்போ சொல்கிறான், இப்பொழுது அந்த சந்தோஷம் எனக்கு நிறைவாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். இன்றைக்கி இவருடைய ஆத்துமாக்கள் எல்லாம் யார்கிட்ட போகணுமா, இயேசுனிடத்தில் போகணும். அதனால தான் பேதுருக்கிட்ட இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக. எனவே சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் கிரயம் கொடுத்தது ஆண்டவராய் இயேசு. இன்றைக்கு கூட்டங்களிலே கூடுகிற ரசிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் கிரயம் கொடுத்தது ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆதி நாட்களிலே, இயேசு வாழ்ந்த நாட்களிலே சதுசேயருடைய உபதேசத்துக்கு அவள் செவி கொடுத்து அவருடைய அதிகாரங்களுக்கு பயந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் ஆண்டோடைய சத்தியத்தை கடைபிடிக்காமல் மனிதனுடைய கொள்கைகளை கடைபிடித்தார்கள். இன்றைக்கு அதே காரியங்கள் தான் இன்றைக்கு சபைகளிலே. அவருடைய கொள்கைகளை கடைபிடித்தால் அவர்களுக்கு அந்த சபையினாலே அநேக அனுகூலங்கள் உண்டு. எனவே அந்த சபையினுடைய கொள்கையை நீ கடைபிடிக்காவிட்டால் அந்த அனுகூலங்களெல்லாம் இழந்து போவாய் என்று சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த உலகத் தலைவர்களுடைய அந்த விருப்பத்தை தான் நிறைவேற்ற விரும்புகிறார்கள். அந்த உலகத் தலைவர்களும் தங்களுடைய விருப்பத்தை மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாம் யாருடைய ஊழியர்கள், யாரால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள், யாருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், யாருக்கென்று நாம் பணி செய்கிறவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. எனவே பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடன் இனி சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இதே 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார், 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 4:12 onwards. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியாலே பேசுகிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடியவராய் இல்லாவிட்டாலும் அவரை நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சிந்திக்கிற சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கின்றார். எனவே நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் வகைகள் இருக்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தைகள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பயம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவருக்கு உண்மையில் சேவை செய்வோம், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்து முடிப்போம். அதனால் பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2வது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, 2வது அவர் ரிவார்ட். நமது பலன்களை குறித்து வாசிக்கிறோம். 2 காரியங்கள் வாசிக்கிறோம், டிவோட்டட் சர்வீஸ் அண்ட் டிஸ்ஹானர்ட் சர்வீஸ்.
2 கொரிந்தியர் 5:10 இப்படி பார்க்கிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கும்போது அவர் ரிவார்ட் 2 காரியம் வாசி, டிவோட்டட் சர்வீஸ் அண்ட் டிஸ்ஹானர்ட் சர்வீஸ். டிவோட்டட் சர்வீஸ்னாக்கா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேவை, கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேவை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அந்த பவுல் என்ற பக்தன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2nd chapter 4 verse 8 onwards. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு, அப்ப இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். எப்பொழுதும் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ வேணாலும் மரணம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால தான் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஆசியாவில் நேரிட்ட காரியங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம். அந்த 2 கொரிந்தியர் அதே 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2nd chapter 1 verse 10 onwards. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எனவே அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு, அநேகரால் எங்கள் நிமித்தம் எங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்தோத்திரங்கள் நன்றி உண்டாக வேண்டியது அவசியம். ஏன்னா இவர் சொல்கிற ஊழியத்தின் மூலமாய் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், இயேசுவை விசுவாசித்த உடனே கிருபினால் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்விதமான ஒரு ஊழியத்தை செய்கிறபடியினாலே என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுகிறது, கிருபை பெருகி கொண்டே போகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா டிவோட்டட் சர்வீஸ். பவுல் சொல்கிறதை கவனிக்கும்படிக்கு லீதியான உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் திறக்கிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு செய்யும் பொழுது கர்த்தர் பிதா இது முதல் கிரியை செய்து வருகிறார் என்று இயேசு சொல்கிறாரே. ஆதி திருச்சபையில் கர்த்தர் அவரோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்துகிறாரே. இன்றைக்கு என்ன சொல்லுகிறான், வசனத்தை எல்லாம் இன்றைக்கு சுயத்துக்காக, இன்றைக்கு சரீரத்துக்காக, உலகத்துக்காக இன்றைக்கு சொல்லி ஜனங்களை பிரியப்படுத்தி இன்றைக்கி மோசம் போக்குகிற காரியங்களை தான் அதிகமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது டிவோட்டட் சர்வீஸில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேவை அல்ல. எனவே டிஸ்ஹானர்ட் சர்வீஸ். டிஸ்ஹானர்ஸ்னால் நன்மைக்காவது தீமைக்காவது என்று சொன்னால் உதாரணமாக வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமன் சாப்டர் 14 verse 10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மற்றவனை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் அற்பமாக எண்ணக்கூடாது. பணக்கார ஆத்துமானாக்கா நிறைய கோடி கோடியாக கொடுத்து ஆண்டவர் ரசிக்கிறாரு, ஏழை ஆத்துமானாக்கா கம்மியாக கொடுத்தா ரசிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே கிரயம் தான். புரியுங்களா? படித்தவங்களுக்கு ஒரே கிரயம் தான், படிக்காதவனுக்கு ஒரே கிரயம் தான், ஐஸ்வர்யானுக்கு ஒரே கிரயம் தான், ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு சாதாரண அந்த கல்லனுக்கு ஒரே கிரயம் தான். எல்லாருக்கும் ஒரே கிரயம் தான். பாரபட்சமற்றவர் ஆண்டவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவரை போட்டு நம்ம அற்பமாக எண்ணுகிறோம். அந்தமாதிரி அற்பமாக எண்ணுகிற சிலரை குறித்து என்று சொல்லி வேதத்தில் கூட வாசிக்கிறோம். அதுதான் நீதிமானாய் தன்னை காட்டி கொடுக்கிற மனிதன். அந்த பரிசேயன் தேவாலயத்துக்கு போகும்போது தன்னை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணினார்கள். இன்றைக்கு அவ்விதமாய் அற்பமாக எண்ணுகிற மக்களும் நம்முடைய சில காரியத்தில் எங்களை மேன்மையாக எண்ணுகிற மக்கள் இன்றைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு அதிகமான சபைகளில் அதிகமான பேராக இருந்தால் அதை குறித்து மேன்மையும் மேட்டுமையை கொள்கிறவர்கள், அதிகமான பிரான்ச்சஸ் இருந்துச்சுனாக்கா உடனே அதை குறித்து எங்கள் ஊழியர்தான் உலகத்தில் நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது, எங்கள் இதில் தான் நிறைய ஊழியர்கள் எங்கள் இதில் இருக்கிறாங்க, எங்கள் இதில் நிறைய ஊழியங்கள் நடக்கிறது என்று சொல்லி இதை குறித்து மேன்மை பாராட்டி பிரயோஜனம் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையை செய்கிற ஒவ்வொரு காரியமும் உண்மையில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேவையாக என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறோம், அது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி. நீ தப்பாக பிரசங்கம் பண்ணால் அவர்கள் தப்பாக நம்புவாங்க, சரியாக சொன்னால் சரியானதை நம்புவாங்க. எனவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏன்னாக்கா இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, செவித்தென்னவுள்ளவர்களாய் மாறி விடுவார்கள்.
அதனால தான் சுவிசேஷம் தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2 Timothy chapter 4 verse 3 onwards. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப நல்லா கோணிங்க, உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு அவருக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கு. அந்த ஊழியம் இருந்தாலும் சுவிசேஷனுடைய வேலை என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது. எனவே நான் பாஸ்டராக இருந்தாலும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நான் தான் பாஸ்டராக இருக்கேன், நான் செய்ய மாட்டேன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மெய்ப்பன் குட்டி போட மாட்டான், ஆடுகள் தான் குட்டி போடணும் அப்படின்னு சொல்லி 40 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெய்ப்பன்லாம் குட்டி போடக்கூடாதான், ஆத்துமாக்கெல்லாம். என்ன அர்த்தம்? மெய்ப்பன் வந்து ஆத்துமாதான் செய்ய மாட்டார், ஏன்னா முன்னாடி அவர் செஞ்சிட்டாரு. இப்போ இனிமேல் விசுவாசிகள் தான் செய்யணும். அப்படி இல்லை, சாகிற வரைக்கும் ஆண்டவருக்கென்று தான் பணி செய்ய வேண்டியது, டிவோட்டட் சர்வீஸ். அதுவும் அப்படி யார் செய்கிறானோ அவன் தான் ஆண்டவருக்கு ஏற்புடையவன். எனவே இரக்கம் வாசிக்கிறோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். மற்றவர்களை நம்பிலும் மேன்மையாக எண்ண வேண்டியது அவசியம். மற்றவர்களுக்கும் தான் எப்பொழுது மனத்தாழ்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாமல் அவர் மேலே குற்றம் சுமத்தவர்களாக நாம் காணப்படுவோமானால் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். Matthew chapter 7:1 onwards. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நாம் மற்றவர்களை எந்த விதத்திலே நாம் கணக்கெடுக்கிறோம்? நம்முடைய சுயநீதியை வைத்து கொண்டா? பவுல் அப்படி தான் தன்னுடைய சுயநீதியை வைத்து கொண்டு தான், தன் பாரம்பரியத்தை வைத்து கொண்டு தான் அந்த கிறிஸ்தவர்களை அந்த நாட்களிலே துன்பப்படுத்தினான், அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் இந்த நாட்களிலே கூட இன்றைக்கு அந்த யூத மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், உலகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான தேசங்களிலிருந்து அங்கே வந்தாலும் அவர்களை அற்பமாக எண்ணுகிற எண்ணம் தான் இன்றைக்கு அந்த யூதர்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நான் அல்ல என்கிற நிலைமை இருக்கணும், இயேசு மாத்திரமே என்கிற நிலைமையிலே நாம் ஊழியம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அது மாத்திரமல்ல, ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் எவ்வளோ மனப்பூர்வமாய் மற்றவனை மன்னிக்கணும். மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கடைசி 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணம், கொரிந்து சபையில் ஒருத்தன் புறஜாதிகளுக்குள்ளே காணப்படாத ஒரு பாவத்தை செய்தான். அவனை அவங்க என்ன பண்ணாங்க? அதை குறித்து கவலை இல்லாமல் அக்கறை இல்லாமல் இருந்தாங்க. பவுல் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்டவன் நீங்கள் செய்கிறது தப்பு, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்றீர்களா? அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுங்க? சபையிலேருந்து புறமே தள்ளுங்க. அவனை சரீர அழிவுக்கென்றும் அவன் ஆத்மா ரசிக்கப்படுவதற்காக சாத்தானத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் சொல்லிட்டு அவர் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் அதே 2 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே மற்றவர்களை நாம் குறை சொல்லிக்கிட்டே போகிறதில்ல. அவர் மனம் திரும்பினா அவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். ஏன்னா 99 ஆடு இருந்தாலும் காணாமல் போகிற ஒரு ஆட்டை தான் ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்திருப்பார் என்றால் அதே விதமான அன்பும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களிடத்திலே நாம் காண்பிக்க வேண்டியது அவசியம். அதுதான் ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் யாராச்சும் ஒரு தவறு செய்திருந்தால் அதை நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய குடும்ப மக்களை காப்பாற்ற முயற்சிப்போம், அதை வாதிடுவோம், அதை நியாயப்படுத்துவோம். அதே இது மற்றவர்கள் செய்கிற காரியங்களாக இருந்தால் உடனே அதை நியாயப்படுத்தி குற்றவாளி ஆக்க முயற்சிப்போம். இதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு நிலை அல்ல. ஏன்னா இயேசு சொல்லுகிறார், நான் தீர்ப்பு செய்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? நம்முடைய நோக்கங்கள் ரோமருக்கு நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்க. ரோமன் chapter 2 verse 15 and 16. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். எனவே அதே மாதிரி பிரசங்கின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம்.
எக்லேசியா சாப்டர் 12 லாஸ்ட் verse. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்கிற ஆராதனை விசுவாசத்தோடு செய்கிறோமா, தெய்வ பயத்தோடு செய்கிறோமா, கருத்தோடு செய்கிறோமா, அதற்குரிய பலன் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை செய்கிறது போல இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளே என்னை கனப்படுகிறார்கள், இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை என்றால் அது வீணான ஆராதனை. அதற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே நாம் பேசுகிற காரியமாக இருந்தாலும், ஆண்டவரை துதிக்கிற காரியமாக இருந்தாலும், ஜெபிக்கிற காரியமாக இருந்தாலும், ஊழிய செய்கிற காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிதாவுடைய சித்தத்துக்கு ஏற்றதாய் செய்தால் அதற்குரிய பலன் உண்டு. சித்தத்துக்கு மாறாக செய்தால் அதற்குரிய தண்டனையும் அதற்குரிய பலனையும் நாம் அடைய வேண்டியதாக இருக்கும். அதனால் கலாத்திய நிருபத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ அந்த ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஒரு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆனால் ஏழைகள் கூப்பிடுதலுக்கு தன் செவியை விளக்குகிறவனோ தான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கேட்கப்பட மாட்டான். இன்றைக்கி எவ்வளோ காரியங்களை நன்மை செய்கிறதை நாம் சோர்ந்து போகாது இருப்போமாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய தவறுவோமானால் நாம் செய்கிற தீமை. ஏன்னா நன்மை செய்வது இன்னதென்று அறிந்தும் அது செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நோக்கங்கள் தவறாக இருந்தால் தீய நோக்கம் பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே காண்கிற சகோதரனை நேசியாதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்? அப்படி அவனை நம்முடைய வாழ்க்கையிலே அற்பமாக எண்ணி அவனை அலட்சியம் பண்ணினால் நாம் தேவனை அலட்சியம் பண்ணவர்களாய் காணப்படுவோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ரிவார்ட் நாம் எப்படிப்பட்ட பலனை நாம் பெறப்போகிறோம்? அர்ப்பணிக்கப்பட்ட உண்மையில் அர்ப்பணிக்கப்பட்ட சேவையா அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சேவையாக இருந்தால் எனவே அதற்குரிய பலனை நாம் அடையப் போகிறோம். அதனால தான் வெளிப்படுத்தி 22:11 சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவன் அவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே அவர் சர்டனிட்டி நமது நிச்சயம் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிச்சயம் இன்றைக்கு யாரால் வந்தது? ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு என்று ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய பலனை அடையாமல் போகிறதில்லை. எனவே பெரிய சபை கட்டணம் கட்டிட்டால் பர்வத்தில் பெரிய பெரிய பலன் கிடைக்குமில்லை. ஆனால் சபையில் கொஞ்சம் யோவான் ஸ்நானகை போல கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்து அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவோமானால், பவுலை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவை முன்மாதிரியாக வைத்து போனது போல நாம் போவோமானால் நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். அதனால தான் சொல்கிறார், இது முதல் நீதிக்கு இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனவே அவருக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் தருவார் என்று சொல்லி. எனவே ஆசை இருந்து புரோஜனம் இல்லை. நமது பேராவல் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் நியாய தீர்ப்பில் கணக்கு வைக்கணும். எபிரேயர் 4:12-13, Hebrew chapter 4 verse 12 and 13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நான் நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன் என்று சொல்லி அந்த பவுல் என்கிற பக்தன் சொல்லுகிறது போல இந்த உலகத்திலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு தேவனுடைய பலத்தோடு கூட அந்த அஞ்சம் உள்ளவர்களாய் தேவனுடைய சத்திய சுவிசேஷத்தை அறிவித்து தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையிலே அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருந்து ஆண்டவரே, இந்த சரீரத்திலே நாங்கள் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை நாங்கள் வாழ்க்கையில் எப்போது வைத்தவர்களாய் வாழ ஆண்டவரை தொடர்ந்து உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தீமையான காரியத்திற்கான பலனை நிச்சயமாய் தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியாக நீர் இருக்கிறீர். அந்த பயமும் அந்த நடுக்கமும் அந்த விசுவாசமும் உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிதம் பண்ண ஆண்டவரை தொடர்ந்து உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.